மக்களவை தேர்தல் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி துவங்கவிருக்கிறது. நாடு முழுவதும் 7 கட்டங்களில் நடக்கும் இந்த மக்களவை தேர்தல் தமிழ்நாடை பொறுத்தவரையில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றனர். அந்த வகையில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜக அதன் தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கிறது. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆனால் அம்பேத்கரின் பிறந்த நாளான இன்று பாஜக அதன் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. பாஜக தேர்தல் அறிக்கையை மறந்து விட்டார்களா என சிலர் விமர்சனம் செய்து வந்த நிலையில் இன்று தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. டெல்லியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தலைமையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியானது. இந்த அறிக்கையில் இலவச ரேஷன் பொருட்கள், தமிழ் மொழியை பாதுகாத்து உலகம் முழுவதும் கொண்டு செல்லுதல், சானிட்டரி நாப்கினை ₹1 வழங்குதல், முத்ரா திட்டத்தின் கீழ் கடன் தொகையை உயர்த்துதல், பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல் போன்றவைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் அறிக்கை அந்த கட்சியினர் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சியினர் இதனை சாடி வருகிறார்கள். அந்த வகையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது குறித்து பேசிய போது, விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என பிரதமர் மோடி கூறினார். MSPயை உயர்த்தி சட்டப்பூர்வ உத்தரவாதம் தருவதாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் தான் உத்தரவாதமா? கடந்த 10 ஆண்டு கால மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் பெரிய பணி எதையும் அவர் செய்ததில்லை. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் வேலையை தேடி அழைகிறார்கள். இந்த திண்டாட்டம் பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை. 10 ஆண்டு கால ஆட்சியில் மோடியால் ஏழைகளுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லை. அவரது தேர்தல் அறிக்கையை நம்புவது சரியல்ல. மக்களுக்கு கொடுப்பதற்கு அவரிடம் எதுவுமே இல்லை என்பதை பாஜகவின் தேர்தல் அறிக்கை நிரூபித்திருக்கிறது என மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 5 காங்கிரசும் அது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது. சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றிய அரசு பணிகளில் 30 லட்சம் காலி பணி இடங்களை நிரப்புதல், பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சமூகத்தினருக்கும் EWS, அரசு பணிகளில் ஒப்பந்த அடிப்படையில் ஆள் சேர்க்கும் முறை ரத்து, நுழைவுத் தேர்வுகள் மாநில அரசு விருப்பத்திற்கு விடுதல், ஏழை பெண்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் வழங்குதல், கல்வி கடன் ரத்து, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஊதிய உயர்வு என இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்களின் மேம்பாட்டிற்கு அதிகப்படியான கவனம் கொடுத்திருந்தது காங்கிரசின் தேர்தல் அறிக்கை. மாநில சுயாட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்ததும் பெரும் வரவேற்பையும் பெற்றது. ஆனால் இந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை முஸ்லிம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல இருப்பதாக அப்பொழுது பிரதமர் மோடி விமர்சித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.